தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு 7000 ரூபாயை நெருங்கியுள்ளது. இந்த விலை மேலும் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளதாக கூறுகிறார்கள் வியாபாரிகள். இதற்கு என்ன காரணம்? தங்கச்சந்தையில் என்ன நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம். சென்னையில் 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 75 ரூபாய் விலை உயர்ந்து 6960 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 600 ரூபாய் விலை அதிகரித்து 55,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் விலை உயர்ந்து 98 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த மே மாதம் தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக 55,200 ரூபாய்க்கு உச்சம் கண்டது. தொடர்ச்சியாக பிப்ரவரி மாதத்தில் மத்திய அரசின் பட்ஜெட் அறிவிப்பில் இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதால் தங்கம் விலை சவரனுக்கு 4000 ரூபாய் வரை குறைந்தது. பின்னர் ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட நிலையில் தற்போது வெளியாகும் சர்வதேச பொருளாதார புள்ளி விவரங்களால் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது ஆர்வம் காட்டி வருவதாக கூறுகிறார்கள் தங்க நகை வியாபாரிகள். பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய கூட்டமைப்பினுடைய மத்திய வங்கி வட்டி விகிதத்தை 0.5% குறைச்சிருக்காங்க. அதன் காரணமாக பெரும்பாலான நிதி நிறுவனங்கள் வைப்பு நிதியின் மீது முதலீடு செய்யாமல் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கினார்கள். ஏற்கனவே அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைத்தார்கள். அதன் காரணமாக ஒரு தாக்கம் ஏற்பட்டு தங்க விலை உயர்ந்தது. இரண்டாவதாக ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டமைப்பான மத்திய வங்கியும் கூட இப்போ வட்டி விகிதம் குறைச்சிருக்காங்க. அதனால் தங்கம் விலை உயர்ந்து கொண்டு வருகிறது. இதையெல்லாம் தாண்டி உலகத்துடைய போருடைய சூழல்கள், அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் போன்ற போர்களுடைய தாக்கம் பொருளாதாரத்தை பெருமளவில் பாதித்துக் கொண்டு வருகிறது. அதன் காரணமாக பொருளாதாரம் மிகவும் பலவீனம் அடையும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சார்ந்த பங்குச்சந்தைகள் மிகவும் வீழ்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்கு. கொரோனா காலத்தில் கூட தங்கத்தின் விலை அதிகரித்த வண்ணமே இருந்த நிலையில் மீண்டும் உலகளாவிய தொற்றுநோய் அச்சம் இருப்பதால் மற்ற முதலீடுகளை விட தங்கத்தில் மக்கள் முதலீடு செய்வதாக ஜெயந்திலால் சலானி கூறுகிறார். கச்சா எண்ணெயில் முதலீடு செய்திருந்தவர்கள் தற்போது கச்சா எண்ணெயின் விலை குறைவதால் அதில் இருக்கும் முதலீடுகளை எடுத்து தற்போது தங்கத்தில் முதலீடு செய்வதால் விலை உயர்வதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். உலகளாவிய விலையேற்றம், இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய விலையேற்றம். இதை நாங்கள் தற்காலிகமாக பார்க்குறோம். ஏன்னா வல்லுநர்கள்லாம் என்ன கூடிக்கிட்டே போகும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனால் மக்கள் இதனால கொஞ்சம் வாங்குற விகிதம் குறைஞ்சிருக்கே ஒழிய வியாபாரம் சமராக வாங்கணுங்க கூடாதுங்கிற எண்ணம் குறையல. வாங்குற விகிதங்கள் தான் குறைஞ்சிருக்கு. பேங்கோட நிலத்தை வச்சு இது இதாகுது. கோல்டு முன்ன பின்ன கோல்டு சந்தை லண்டன் தான். பட் இருந்தாலும் அமெரிக்க முதலீடுகள் அமெரிக்காவில் கம்பெனி மூடுறாங்கன்னா டக்குன்னு அவன் ஷேர் மார்க்கெட் குறையும், இந்தியாவில் ஷேர் மார்க்கெட் குறையும். ஆனால் தங்காவில் மட்டும் ஏறிட்டே இருக்கும். இதுதான் சார் நிதர்சனமான உண்மை. நல்லது. பட் ஆனால் குறையறதுக்கு சான்ஸ் இல்லை. இதுக்கு மேல 80,000 வரைக்கும் போகும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள. ஓகேங்களா? ரஷ்யா யுக்ரைன் போர், இஸ்ரேல் லெபனான் போர் போன்றவற்றால் ஏற்பட்டுள்ள மந்த நிலை தங்கம் விலையில் எதிரொலிப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். பண்டிகை காலம் நெருங்கிவிட்ட நிலையில் தங்க ஆபரணங்களுக்கான தேவை அதிகமாகும் நிலையில் விலை உயர்ந்து வருகிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை குறைத்தது. அப்போது தங்கத்தின் விலையும் குறைந்தது. இந்த நிலையில் படிப்படியாக தற்போது தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்த விலையேற்றம் என்பது தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்கிறார்கள் நகை வியாபாரிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் ரமேஷ்.